நமஸ்காரம். ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 7.5 சனியில் 3ஆம் கட்டமான பாத சனி போயிட்டுருக்குது. அதிலும் இப்போ சனி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது 7.5 சனி பாதிப்பிலிருந்து நீங்கள் பரிபூர்ணமாக இன்னொரு 3 மாதத்துக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ராசினது 2ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஸோ இருந்தாலும் பணம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்தால் கூட பணம் சார்ந்த பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் பார்வை 7ஆம் பார்வையை சமசத்துவமாக செவ்வாயும் தனஸ்தானத்தை தான் பார்த்துட்ருக்கார். அப்போ பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்தியாகி பண பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும். கடன் சுமையிலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து தான் கடன் சுமையிலேருந்து கொஞ்சம் சிறிதாக வெளிவரதுக்கான வாய்ப்புகள் தென்படும். அதை கரெக்டாக பயன்படுத்தி இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சச்சரவுகள் இருந்திருக்கு, கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் அமர்ந்து பேசுனீங்கன்னா அதை சுமூகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் மீண்டும் கணவன் மனைவி உறவுகள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஸோ கடன், பணம், அதே சமயம் குடும்ப உறவில் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இன்னும் சொல்லப்போனால் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலிமா ஆதாயமும் புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்காக ஐவிஎம் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டின் மூலியமாக குழந்தை பாக்கியம் பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லபடியாகவே அந்த டெஸ்ட்டு சக்ஸஸ் ஆகும். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணவங்களுக்கும் அந்த பாக்கியஸ்தானாபதி குழந்தை ஸ்தானாபதி திசை புத்தி போயிட்டு இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் கும்பராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதுவும் புதனும் சூரியனுமே உங்களுக்கு சாதகமான நிலைமையில் இருக்கிறதுனால எதிரி தொல்லைகள் பரிபூர்ணமாக நீங்கும். அது வேலையிட சார்ந்திருக்கலாம், செய்தொழிலாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த இடமா இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் சரி. இதன் வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எதிரிகளை தொல்லையெல்லாம் இன்னும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது கண்கூடாகவே இந்த மாதத்தில் கும்பராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடன் பிறப்பிட மட்டும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வைகள் 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறனால உடன் பிறப்புடன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் பெரிய பாதிப்பு கொடுக்க போகிறதில்ல, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 25, 26 மற்றும் 27 இந்த நாட்களில் முக்கிய முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கிறது உத்தமம்.